இப்போ இந்த ஸ்மார்ட்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஸ்மார்ட்ஸ் அப்படின்றது இட்ஸ் 100% கிரிப்டோ ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம். ஸோ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா கிரிப்டோ ட்ரேடிங்ல வந்து ரெண்டு செக்மெண்ட்ல ட்ரேட் பண்றோம். ஒன்று வந்து பாத்தீங்கன்னா மீம் காயின் அண்ட் செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா அட்டாமிக் ஆர்பிட்ரேஜ் பாட். அண்ட் இப்போ ரீசெண்டாக வந்து பாத்தீங்கன்னா ப்ரெடிக்ஷன் மார்க்கெட் அப்படின்ற ஒரு சிஸ்டமும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ட்ரேட் பண்ணிட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? ஸோ இந்த மூணு சிஸ்டமும் என்னன்றது பார்க்க போறோம். ஸோ ஆல்ரெடி மார்க்கெட்ல வந்து ஏகப்பட்ட இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து இன்னைக்கு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி ப்ராஃபிட் எடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அதை சால்வ் பண்றதுக்கு தான் ஸ்மார்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு சிஸ்டம் மூலமா நம்மளுக்கு ப்ராஃபிட் ஜென்ரேட் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. இதுதான் வந்து ஆக்சுவல் விஷயம். ஸோ இதுல வந்து முக்கியமான விஷயம் வந்து பாத்தீங்கன்னா பெர் டே வந்து 0.5 to 5% வரைக்கும் எடுக்கிறதுக்கு வி ஹேவ் வேரியஸ் ப்ராடக்ட்ஸ். ஸோ வி ஹேவ் 3 ப்ராடக்ட்ஸ் as of now. ஓகே. அண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து பாத்தீங்கன்னா ஜீரோ லாஸ் லாஜிக். நம்ம வந்து மேக்ஸிமம் வந்து லாஸ் பண்ணாம எப்படி ப்ராஃபிட் எடுக்கிறது அப்படின்றதுல தான் நம்ம வந்து ஒரு பெரிய ஒரு மொமெண்டம் வந்து கொடுத்துட்டு இருக்கோம். அண்ட் அப்படி பார்க்கும்போது தான் வந்து பாத்தீங்கன்னா வி ஹேவ் 3 இம்பார்ட்டன்ட் ப்ராஜெக்ட்ஸ். ஓகே. ஸோ மெயின் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோடது ஸ்மார்ட் சாண்ட்விச் பாட். இந்த சாண்ட்விச் பாட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதுக்கு சில கான்ட்ராக்ட்ஸ் இருக்கு. ஸோ யாராவது ஒருத்தர் உள்ள வந்து சாண்ட்விச் பாட்ல வந்து வேலை செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா $50 பாட் வந்து அவங்க கொடுக்கணும். அண்ட் செகண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த $50 பாட் இல்லாம நீங்க ஏதாவது ஒரு கான்ட்ராக்ட் வந்து பர்ச்சேஸ் பண்ணணும். ஸோ கான்ட்ராக்ட்ஸ் வந்து நம்மள்ட்ட ரெண்டு கான்ட்ராக்ட் இருக்கு. ஒன்று வந்து பாத்தீங்கன்னா எனி டைம் விட்ராவல் பண்ணக்கூடிய கான்ட்ராக்ட். செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா விட்ரா பண்ண ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து இன்னைக்கு டேட் வந்து பாத்தீங்கன்னா 6th of April. ஓகேவா? ஸோ இப்போ நீங்க அடுத்த 1 month வரைக்கும் நீங்க கான்ட்ராக்ட் எது போட்டீங்கனாலும், அதாவது 1 day 7 day 30 days போட்டீங்கன்னா யூ கேன் விட்ரா யுவர் கேபிட்டல் எனி டைம். ஸோ இது ஒரு கேட்டகரி. ஸோ வி ஹேவ் 1 day கான்ட்ராக்ட், 7 days கான்ட்ராக்ட், 30 days கான்ட்ராக்ட். ஸோ இது மூணுத்துலையுமே பாத்தீங்கன்னா தெர் இஸ் செப்பரேட் ப்ராஃபிட் ஷேரிங். அதாவது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 1 டேக்கு வந்து 50-50, 7 daysக்கு வந்து 55-45, 30 daysக்கு வந்து பாத்தீங்கன்னா 65-35. இதுதான் வந்து ப்ராஃபிட் ஷேரிங். அண்ட் மற்ற ரெண்டு கான்ட்ராக்ட், அதாவது வந்து 100 days கான்ட்ராக்டும் 180 days கான்ட்ராக்டும் வந்து பாத்தீங்கன்னா நீங்க கேபிட்டல் எடுக்க முடியாது இன் பிட்வீன். பட் உங்களுக்கு ப்ராஃபிட் ஷேரிங் ஹையா இருக்கும், 80-20 இருக்கும். 180 daysக்கு பாத்தீங்கன்னா 90-10 இருக்கும். ஸோ இதுதான் வந்து நம்மளுடைய கான்ட்ராக்ட் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ ஒருத்தவங்க பாட் வாங்குறாங்க, அவங்க வந்து கான்ட்ராக்ட் பர்ச்சேஸ் பண்றாங்க அப்படின்னா அந்த கான்ட்ராக்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் தே கேன் வித்ட்ரா தர் கேபிட்டல். அண்ட் ஆவரேஜா உங்களுக்கு பர் மந்த் வந்து 15% to 20% வந்து ப்ராஃபிட் வந்துகிட்டு இருக்கு. ஸோ இதுதான் வந்து எம்ஏவி பாட்டுங்க. ஸோ டெக்னிக்கலா பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட வந்து ஏகப்பட்ட அல்காரிதம்ஸ் இருக்கு. அடாப்டிவ் ஏஐ ஆர்டர் ஃப்ளோ, பிரைவேட் மெம்பூல் ரூட்டிங், ஸ்மார்ட் பேக் ரன்னிங் எக்ஸிகியூஷன், அந்த மாதிரி நிறைய இருக்கு. இதுல வந்து அட்டாமிக் ஆர்பிட்ரேஜ் பாட் வந்து பாத்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஓகே, இந்த அட்டாமிக் ஆர்பிட்ரேஜ் பாட் வந்து ரெண்டு அல்காரிதம் பேஸ் பண்ணி இருக்கு. ஸோ ஒன்று வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட்ல எப்போ ப்ராஃபிட் வர மாதிரி ஸ்டேஜ் இருக்கோ அப்போ மட்டும் தான் இது வந்து என்ன பண்ணும், எக்ஸிக்யூட் பண்ணும். அண்ட் செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா இங்க ப்ராஃபிட் ஷேரிங் வந்து 50-50. ஆனா நம்மளுக்கு வரக்கூடிய 50% ப்ராஃபிட் ஷேரிங் நம்ம டெய்லி விட்ரா பண்ணிக்கலாம். ஆனா கம்பெனிக்கு வரக்கூடிய ப்ராஃபிட் ஷேரிங் வந்து கம்பெனி நம்மளுக்காக ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அந்த கான்ட்ராக்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய லெவலில் நம்மளுக்கு கிடைக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் வந்து அட்டாமிக் ஆர்பிட்ரேஜ் பாட்டோடைய பெனிஃபிட். ஓகேவா? அண்ட் ரீசெண்டா இப்போ ஒரு ப்ராஜெக்ட் வந்திருக்கு ப்ரெடிக்ஷன் மார்க்கெட்ஸ்னு சொல்லிட்டு. இந்த ப்ரெடிக்ஷன் மார்க்கெட்ஸ்ன்றது உலகத்தில் இருக்கக்கூடிய காம்ப்ளெக்ஸான விஷயங்கள், அதாவது ஒரு ஸ்போர்ட்ஸ் எடுத்துக்கோங்க, ஒரு வெதர் எடுத்துக்கோங்க, கிரிப்டோ எடுத்துக்கோங்க, வார் எடுத்துக்கோங்க, இந்த மாதிரி ரொம்ப அட்வான்ஸ் லெவல் ஈவெண்ட்ஸ்க்கு ப்ரெடிக்ட் பண்றதுக்கான ஸ்ட்ராட்டஜி வந்து அல்காரிதமா டெவலப் பண்ணி இவங்க என்ன பண்றாங்க, ட்ரேட் பண்றாங்க. ஆனா இதுல என்ன ஒரு விஷயம்னா உங்களுக்கு பாட் தேவையில்லை. அட்டாமிக் ஆர்பிட்ரேஜ்க்கு யூனிட் பாட், எம்ஏவிக்கு யூனிட் பாட், பட் ஃபார் ப்ரெடிக்ஷன் மார்க்கெட்ஸ் உங்களுக்கு பாட் தேவையில்லை. ஆனா ப்ரெடிக்ஷன் மார்க்கெட்ஸ்ல வந்து என்ன விஷயம்னா உங்களுக்கு ப்ராஃபிட் வந்து ஆவரேஜா தான் கிடைக்கும், 0.5 to 1% தான் கிடைக்கும். ஆனா ஸ்டெடியான ஒரு ப்ராஃபிட் வந்து கம்பெனி வந்து எடுத்துட்டு இருக்கு. சரியா? அப்ப நான் சொல்ல வர விஷயம் என்னன்னா நம்ம 3 ப்ராஜெக்ட், அதாவது அட்டாமிக் ஆர்பிட்ரேஜ் பாட், ப்ரெடிக்ஷன் மார்க்கெட், எம்ஏவி சாண்ட்விச் பாட், இது மூணுத்துலயுமே ஆவரேஜா எவ்வளவு ப்ராஃபிட் வரும்னு பாத்தீங்கன்னா தோராயமா 15% வரும் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் நம்மளுடைய தம் ரூல். அப்ப யார்கிட்ட நீங்க பேசினாலும் 15% பெர் மந்த்ன்றது நீங்க தாராளமா பேசலாம். பட் இது வந்து பெரிய கான்ட்ராக்டா இருந்தா, இப்போ 1 day 7 day 30 day எல்லாம் வராங்க அப்படின்னா ஆவரேஜா வந்து ஒரு 10 to 15% நீங்க சொல்லலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே. ஸோ 3 விஷயம் ஒய் ஐ ப்ரிஃபர் ஸ்மார்ட்ஸ் அப்படின்னும் போது இந்த 3 பாயிண்ட் வந்து நீங்க நோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இங்க டிரான்ஸ்பரன்சி, என்ன ப்ராஃபிட் ட்ரேட் பண்றாங்களோ அந்த ட்ரேட் பண்ணக்கூடிய ப்ராஃபிட் வந்து உங்களுக்கு செக் பண்ணிக்கலாம். நீங்க போயிட்டு பிளாக் செயின்ல எங்க வந்திருக்கு என்னன்றது நீங்க செக் பண்ணிக்கலாம். செகண்ட் வந்து எனி டைம் கேபிட்டல் விட்ரா பண்ற ஆப்ஷனும் நம்மள்ட்ட இருக்கு. அந்த ஸ்கீம்ல போனீங்கன்னா யூ கேன் விட்ரா யர் கேபிட்டல்.
மூணாவது வந்து கம்பெனியும் வந்து ப்ராஃபிட் ஏர்ன் பண்றாங்க. ஸோ ப்ராஃபிட் ஷேரிங்ல வந்து கம்பெனியில வர ப்ராஃபிட்ஸும் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா வருது. சரியா? ஸோ வி ஹவ் காட் 3 ப்ராஃபிட் ஷேரிங்ஸ். சரியா? ஸோ இது 3 தான் வந்து பாத்தீங்கன்னா நான் ப்ரிஃபர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ வி வில் see this டு த நெக்ஸ்ட் லெவல் ஃப்ரெண்ட்ஸ். சரியா? இதுதான் வந்து அட்டாமிக் ஆர்பிட்ரேஜ் பாட். அண்ட் இதுக்கும் சேம் கீ ஃபீச்சர்ஸ், சேம் அல்காரிதம் தான் வந்து இருக்கு. எப்படி எம்இவி பாட் இருந்ததோ அதே மாதிரி. அண்ட் இப்போ வந்து ரெண்டுமே கம்பேர் பண்றாங்க. அதாவது எம்இவி பாட்டும் அட்டாமிக் ஆர்பிட்ரேஜ் பாட்டும் கவர் பண்ணும்போது அட்டாமிக் ஆர்பிட்ரேஜ் பாட் வந்து 10x வந்து பெருசா இருக்கு, 3x வந்து ஹையர் ப்ராஃபிட் வந்து வருது அப்படின்னு சொல்றாங்க. அதாவது 1 மடங்கு உங்களுக்கு போயிடும், 1 மடங்கு கம்பெனிக்கு போயிடும், அண்ட் 1.5x கிட்ட உங்களுக்கு ப்ராஃபிட்டே வந்து வரும் அப்படின்றது கம்பெனி சொல்றாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இது 2025க்கான ரோட் மேப் சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சுது. அண்ட் இப்போ ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா 2026க்கான ரோட் மேப் வந்து கம்பெனி ஆல்ரெடி ஒரு 2 நாள் ஈவெண்ட் வச்சு சொன்னாங்க. நம்ம கம்பெனியோடைய சிஇஓ மிஸ்டர் பிரகாஷ் மேரா, ஸோ அவர் வந்திருந்தாரு. ஸோ அவர் என்ன சொன்னார்னா, ஸோ 2026ல வந்து நாங்கள் பெரிய அளவில் இந்த சிஸ்டத்தை கொண்டு போகிறோம். ஸோ ஸ்மார்ட்ஸ் இஸ் கோயிங் டு பி லாங் டேர்ம் கான்செப்ட் டில் 2027 டிசம்பர் அப்படின்றது அவர் சொல்லியிருக்காரு. அதாவது 2027 டிசம்பர் வரைக்கும் ரோட் மேப் ரெடியா இருக்கு. அண்ட் ஆஃப்டர் தட் ஆல்சோ நெக்ஸ்ட் 5 இயர்ஸ் வந்து கம்பெனி பெரிய லெவல்ல போகும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன விஷயங்கள்லாம் சொன்னாங்களோ எல்லாமே கொண்டு வந்துட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ தே பாட் ப்ரொடிக்ஷன் மார்க்கெட்ஸ். அடுத்து வந்து ஏஐ ஏஜென்ட்ஸ் கொண்டு வர போறாங்க. ஏஐ ஏஜென்ட்ஸ் இஸ் இம்பார்ட்டன்ட் டெக்னாலஜி. ஸோ அது அடுத்த குவார்டர்ல வந்து Q3ல வரப்போகுது. அதுக்கப்புறம் வந்து ஸ்ட்ராட்டஜி டிஸ்கவரி சிஸ்டம், வெரிஃபிகேஷன் அண்ட் குவாலிட்டி லேயர், மைனிங் ரிவார்ட்ஸ், இதெல்லாம் வந்து அடுத்து கொண்டு வர போறாங்க. ஸோ ஸ்மார்ட்ஸ் இஸ் ஆல்சோ கோயிங் டு பிரிங் மைனிங் இன் த ஃபியூச்சர் ட்ரெண்ட். ஸோ இது எல்லாமே வந்து உங்களுடைய ரோட் மேப். அண்ட் ஆஸ் ஆஃப் நோ வி ஹேவ் மோர் தேன் 2,15,000 பீப்புள். 2,20,000 பாட்ஸ் வந்து இது வரைக்கும் ஆக்டிவேட் ஆயிருக்கு எம்இவில. அண்ட் வி ஹவ் 50+ கண்ட்ரீஸ் ஆக்டிவ்லி யூசிங் அவர் சிஸ்டம். சரியா? அண்ட் ஆவரேஜா வந்து 0.25, இப்போ மினிமம் வந்து ரீசெண்டா 0.25 வந்துச்சு. 0.25 டு ஆல்மோஸ்ட் 2% வந்து டெய்லி ப்ராஃபிட் வந்து நம்மளால எடுக்க முடியுது. பட் இட் இஸ் நாட் ஸ்டேபிள். ஸோ அது வந்து அன்ஸ்டேபிளா இருக்கும். ஒரு நாள் ஜாஸ்தியா இருக்கும், ஒரு நாள் கம்மியா வரும், ஒரு நாள் ஆவரேஜா வரும். ஸோ இன்னைக்கு என்ன வருதுன்றது இந்த மீட்டிங் முடியும் போது நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ டெய்லி 9:30க்கு கட் ஆஃப் நைட்டு. ஸோ அடுத்த நாள் மார்னிங் வந்து அரௌண்ட் 10 o'clock வந்து உங்களுக்கு கிரெடிட் ஆகுது. அண்ட் நீங்க வந்து அதை வித்ட்ரா பண்ணிக்கிறீங்க. சரியா? ஸோ அரௌண்ட் 11 o'clock எடுத்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு இன்கம் எல்லாமே ஆட் ஆயிருக்கும். அண்ட் யூல் பி ஏபிள் டு வித்ட்ரா தட் இன்கம். பட் 24/7 நீங்க எனி டைம் வந்து உங்க ப்ராஃபிட்ஸை வந்து வித்ட்ரா பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இது வந்து ஒரு சிம்பிள் ஸ்ட்ராட்டஜி எப்படி வந்து நம்ம ஸ்டார்ட் பண்றது அப்படின்னு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கனெக்ட் யுவர் வேலட், ஆக்டிவேட் யுவர் பாட், பர்ச்சேஸ் யுவர் கான்ட்ராக்ட் அண்ட் ட்ராக் யுவர் பர்ஃபார்மன்ஸ். இவ்வளவுதான். இந்த 4 ஸ்டெப்பை நீங்க கரெக்டாக ஃபாலோ பண்ணாலே ஒரு சிஸ்டம் மூலமா ஒரு வந்து நீங்க சூப்பரா ஆன்போர்ட் பண்ணி அவங்களுக்கு வந்து நீங்க ஒரு இன்கம் வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுக்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? ஸோ தட் இஸ் வை வி ஆர் ஹியர் ஆஸ் அ லீடர்ஸ். நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா எல்லாருக்கும் அந்த நாலேஜை கொடுத்து ஜூம் மீட்டிங் மூலமாகவும், மீட்டிங்ஸ், ட்ரைனிங்ஸ், அதுக்கப்புறம் வந்து ஒரு பிசிக்கல் மீட் மூலமாகவும் இந்த நாலேஜை நீங்க ஷேர் பண்றீங்க. ஸோ இந்த ஷேர் பண்ற விஷயத்துக்கு வந்து யூ ஷுட் கெட் ரிவார்டட், ரைட்? ஸோ அதுக்கு தான் வந்து கம்பெனி என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ஏர்னிங்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் வச்சிருக்காங்க. என்னென்ன ஏர்னிங்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் இருக்குன்னு பார்ப்போமா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து சாண்ட்விச் பாட் சப்ஸ்கிரிப்ஷன் வந்து $50. இது பே பண்ணா வந்து $40 நம்மளுக்கு டைரக்டா வந்து வரும் இருந்தது. ஸோ அது இப்போ முடிஞ்சிருச்சு. ஸோ 31st March it got completed. So there is no more rewards for sandwich bot. Okay, பட் ஆனால் இன்கேஸ் இஃப் யூ வாண்ட் அட்டாமிக் ஆர்பிட்ரேஜ் பாட் வந்து இன்ஸ்டன்டா நீங்க ஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்னா $100 பாட்டு $100 வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து டாப் அப் பண்ணிக்கலாம். பட் யாரு வந்து $300 வந்து டெபாசிட் பண்றாங்களோ அவங்களுக்கு பாட் வந்து ஃப்ரீ ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஸோ ஃபார் தெம் த பாட் இஸ் ஃப்ரீ. ஓகேவா? பட் இட் ஷுட் பி $300. அண்ட் இந்த ஆஃபர் வந்து இப்போதைக்கு ஏதோ டெட்லைன் கொடுக்கல. ஸோ இட் வில் கோ ஆஸ் லாங் ஆஸ் த பார்ட்டிசிபென்ட் கம்ஸ் இன்சைடு. ஓகேவா? அண்ட் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அட்டாமிக் ஆர்பிட்ரேஜ் பாட் வந்து $100 போட்டீங்கன்னா $40 உங்களுக்கு டைரக்டாவே வந்துடும். அண்ட் அது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு சின்ன இல்லஸ்ட்ரேஷன் அட்டாமிக் ஆர்பிட்ரேஜ் பாட்ல வந்து எவ்வளவு ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்றது கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஸோ கம்யூனிட்டி ரெஃபரல் ப்ரோக்ராம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட லெவல் இன்கம் இருக்கு. ஸோ டைரக்டா நீங்க யாரெல்லாம் அறிமுகப்படுத்துறீங்களோ அவங்க ஏர்ன் பண்ண இன்கம்ல வந்து 10% வரும். அண்ட் இன்டைரக்டா வந்து 5% அப் டு 20 லெவல்ஸ் வரும். ஸோ இதுதான் வந்து நம்மளுடைய கம்யூனிட்டி ரிவார்ட் சிஸ்டம். ஓகேவா? இப்போ இந்த கம்யூனிட்டி ரிவார்டை எப்படி எடுக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு தான் கம்பெனி ஹஸ் லான்ச்ட் விச் இஸ் கால்ட் அஸ் ரேங்கிங் ஸ்ட்ரக்சர். இஃப் யூ வாண்ட் டு என்ஜாய் த லெவல் இன்கம், நீங்க லெவல் இன்கம் எடுக்கணும், அதை வந்து நீங்க குவாலிஃபை ஆகணும் அப்படின்னா நீங்க ரேங்கிங் ஸ்ட்ரக்சரை பொறுத்து தான் ஏர்ன் பண்ண முடியும். ஸோ ரேங்கிங் ஸ்ட்ரக்சர்ன்றது என்னன்னு பார்க்கலாம். ஸோ ஹவு டு அன்லாக் ஆல் 20 லெவல்ஸ்ன்றது இது பழைய ஸ்ட்ராட்டஜி, அதனால இதை பத்தி பேசல.
ஸோ இப்போ நம்ம வந்து ரேங்கிங் ஸ்ட்ரக்சர் வந்து எப்படி அன்லாக் பண்றதுன்றது புது பிபிடியை நம்ம கிளப் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து சில பேர் வந்து ஸ்மார்ட்ஸோடைய ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்க. அதாவது சாண்ட்விச் பாட்டோடைய ஃபீட்பேக் எப்படி இருக்கு, அதனால என்னென்ன பெனிஃபிட்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொடுத்துருக்காங்க. அந்த ஹவு த ட்ரேடர்ஸ் ஆர் லைக்கிங் அவர் ஸ்மார்ட்ஸ் அப்படின்றது நீங்க இதில் செக் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஸோ இவ்வளோதான். இது வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் பிபிடி. இதில் எல்லா இன்ஃபர்மேஷனும் இருக்கு. இப்போ ரேங்கிங் பொறுத்து எப்படிலாம் வந்து நம்ம சம்பாதிக்கலாம். அண்ட் வி ஹேவ் சம்திங் லான்ச்ட் நியூ சிஸ்டம் ஆஃப் இன்கம். அது பேர் தான் வந்து பூல் இன்கம் சொல்லுவாங்க. ஸோ வி ஹேவ் டெய்லி பூல் இன்கம், வி ஹேவ் வீக்லி பூல் இன்கம் அண்ட் வி ஹேவ் குவார்டர்லி பூல் இன்கம். ஸோ அது மூணுத்தையுமே ஜஸ்ட் ஒரு லுக் பார்த்துடலாம். அண்ட் அதுக்கப்புறம் வந்து நம்ம கொஸ்டின்ஸ் ஏதாவது இருந்தால் நம்ம வந்து பிளான் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது ஆல்ரெடி நான் அந்த பிடிஎஃப் வந்து ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த பிடிஎஃப் வந்து நான் மறுபடியும் ஷேர் பண்ணி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் அப்படின்னா யூ ஷுட் கெட் அன் ஐடி. சரியா? ஆல்ரைட், நான் இப்போ வந்து ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு நிமிஷம். இதை நான் ஸ்டாப் பண்ணிடுறேன். ஸ்ட்ரக்சரில் வந்து கம்பெனி வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா V1லேருந்து V8 வரைக்கும் ரேங்கிங் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. சரியா? இப்போ ஒவ்வொரு ரேங்குக்கான பெனிஃபிட்ஸ் என்னன்றது நான் சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து V1 நீங்கள் முடிக்கணும் அப்படின்னா $300 டைரக்ட் அண்ட் டீம் வால்யூம் வந்து $1000 பண்ணிட்டீங்க அப்படின்னா யூ வில் பிகம் V1. ஸோ இப்போ நீங்கள் V1 ஆயிட்டாலே உங்களுக்கு வந்து 5 லெவல்ஸ் ஓப்பன் ஆயிடுது. V2 ஆயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 10 லெவல்ஸ் ஓப்பன் ஆயிடுது. V3 ஆயிட்டீங்கன்னா 15 லெவல்ஸ் ஓப்பன் ஆயிடுது. V4 ஆயிட்டீங்கன்னா 20 லெவல்ஸ் ஓப்பன் ஆயிடுது. ஸோ இதுதான் வந்து நம்ம கிட்ட இருக்கக்கூடிய 4 முக்கியமான ரேங்க். ஏன்னா இந்த ரேங்க் நீங்க V4 வரைக்கும் முடிச்சாதான் 20 லெவல்ஸ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இல்லைன்னா 20 லெவல்ஸ் ஓப்பன் ஆகாது. யூ மைட் லூஸ் சம் இன்கம். ஏன்னா இதுக்கு முன்னாடி எல்லாருமே நிறைய பேர் வந்து 20 லெவல்ஸ் குவாலிஃபை பண்ணிருந்தோம், இன்கம் எடுத்துட்டு இருந்தோம். பட் கம்பெனி என்ன சொல்றாங்கன்னா இப்ப இந்த ஸ்ட்ராட்டஜில வந்து புது யூனிஃபைட் சிஸ்டம் கொண்டு வந்ததுனால நம்மளுக்கு வந்து ஒரு ஒன் டைம் குவாலிஃபிகேஷன் மறுபடியும் பண்ற மாதிரி இருக்கும். அப்பதான் நீங்க வந்து இந்த ரேங்கிங் சிஸ்டம்ல அலோகேட் ஆகும் அப்படின்னு கம்பெனி சொல்றாங்க. சரியா? ஸோ நத்திங் டு வரி ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஸ்ட்ராட்டஜி பாருங்க. V1ல வந்து என்ன, V2ல என்ன, V3ல என்ன, V4ல என்னன்றது நீங்க பாத்துக்கலாம். பட் இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா இவ்வளவு நாள் வந்து நம்ம ஒரு லேயர் தான் ஓட்டிட்டு இருந்தோம். ஸோ வி ஆர் ரன்னிங் ஒன்லி 1 leg. ஆனா இப்போ வந்து பாத்தீங்கன்னா கம்பெனி 2 leg வச்சிருக்காங்க. ஸோ அடுத்து நீங்க கேட்கலாம் கேள்வி, சார் இப்போ 3 leg 4 leg வந்து வச்சா என்ன சார் பண்றது அப்படின்ட்டு. ஸோ என்னுடைய சஜஷன் என்னன்னா கோ ஃபார் 3 மேட்ரிக்ஸ். நீங்க 3 பேர் வச்சு டீம் டெவலப் பண்ணுங்க. ஆனா அந்த 3 லெக்ல ஏதாவது 2 லெக்ல குவாலிஃபை ஆனா கூட உங்களுக்கு ஓகே ஃபைன். நீங்க மறுபடியும் 2 கொண்டு போயிட்டு நாளைக்கு மறுபடியும் 3 4 அப்படின்றது எனிவே வராது. பட் இன்கேஸ் வந்தாலுமே வந்து நம்ம அலர்ட்டா இருக்கிறது பெட்டர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது வந்து V4 வரைக்கும் உங்களுக்கு எல்லாம் பாருங்க. ஸோ V1னா இந்த கிரைட்டீரியா, V2னா 2 V1, V3னா 2 V2, V4னா 2 V3. ஸோ V4 அடிச்சாலே உங்களுக்கு 20 லெவல்ஸ்ன்றது ஓப்பன் ஆயிடுது. சரியா? இப்போ V4க்கு அடுத்து சார் நான் V5 அடிச்சிட்டா என்ன கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன்ஸ் யூ அச்சீவ் V5 நீங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 20 லெவல்ஸ் ஓப்பன் பண்றது இல்லாம யூ வில் மீட் த ஹெட் ஆஃப் மார்க்கெட்டிங். அண்ட் அது இல்லாம உங்களுக்கு வீக்லி இன்சென்டிவ்னு சொல்லிட்டு ஒரு இன்கம் வருது ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீக்லி இன்சென்டிவ் வந்து நீங்க V5 முடிச்சிட்டீங்கன்னா உதாரணத்துக்கு இந்த வாரம் நம்ம டீம்ல வந்து ஒரு $1 லட்சம் வருதுன்னு வைங்க. இந்த $1 லட்சம் 2% $2000 எடுத்து அந்த V5க்குன்னு வச்சிருவாங்க. அப்ப யாரெல்லாம் V5 முடிக்கிறாங்களோ அவங்க வந்து ஷேர் பண்ணிப்பாங்க. இப்போ ஒருத்தர் தான் இருக்காரு அப்படின்னா அந்த ஒருத்தருக்கு $2000 போயிடும். அப்போ ஒருத்தருக்கே $2000னா அப்ப இன்னொரு பூல்ல ஆட் ஆகுற வரைக்கும் அவங்க வந்து என்ஜாய் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இதுதான் வந்து வீக்லி இன்கம், வீக்லி பூல் இன்கம். சரியா? V6க்கும் வீக்லி பூல் இன்கம் எலிஜிபிள், பட் 4% கிடைக்கும். சரியா? V7 போயிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து there is something called as quarterly pool income. குவார்டர்லி பூல் இன்கம் அடிச்சிட்டிங்கன்னா நீங்க வந்து பிரைவேட் மீட்டிங் வித் ஃபவுண்டர். அண்ட் V8 முடிச்சிட்டிங்கன்னா ஃபுல் ஓட்டிங் அண்ட் கவர்னன்ஸ் ரைட்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து அடிஷனல் ரெஸ்பான்சிபிலிட்டி உங்களுக்கு கம்பெனியில் கொடுப்பாங்க. ஃபவுண்டரை மீட் பண்ணலாம், நீங்க டிசிஷன்ஸ்லாம் எடுக்கலாம் கம்பெனியில். ஸோ அதுக்கெல்லாம் வந்து V7 V8 முடிச்சாதான் பெனிஃபிட் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அட்லீஸ்ட் நீங்க ஒரு V7 முடிச்சா கூட நீங்க வந்து கம்பெனியோட டாப் மேனேஜ்மெண்ட்டோட நீங்களும் போயிடுவீங்க. ஸோ அதுதான் V7 பவர். ஸோ சிம்பிள் ஃப்ரெண்ட்ஸ், நீங்க V7 ஆகணும்னா டைரக்ட் ரெஃபரல் $10,000, டீம் வந்து $1.5 லட்சம், 2 V6 உங்க கீழே இருக்கணும். அப்போ இந்த 2 V6 உருவாக்கிட்டீங்கனாலே உங்களுக்கு வீக்லி இன்சென்டிவ் 6% வரும், குவார்டர்லி பூல் ரிவார்டும் 1% வரும். ஸோ இது ஒரு பெரிய இன்கம். V6லாம் ஆயிட்டீங்கனாலே எனக்கு தெரிஞ்ச உங்க இன்கம்லாம் டெய்லி பார்த்தீங்கன்னா ஒரு அட்லீஸ்ட் ஒரு $600 to $700 டெய்லி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். புரியுதா? அதுதான் வந்து இங்க ஸ்மார்ட்ஸோடைய ஒரு சூப்பரான பெனிஃபிட். ஸோ குவார்டர்லி பூல் இன்கம்ன்றது என்னன்னு சொல்லிடுறேன். வீக்லி நான் சொல்லிட்டேன். ஸோ குவார்டர்லியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன பண்ணுறாங்க கம்பெனி 3 மாசத்துக்கு என்ன வால்யூம் கொடுத்துருக்கீங்கன்னு பார்க்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 3 மாசத்துக்கு வந்து ஒரு $1 லட்சம் கொடுத்துருக்கீங்க. சரி, 1 லட்சம் இல்லை, மேலே இருக்கும் கண்டிப்பாக வந்து ஒரு 5 கோடி 10 கோடி நம்ம டீம்ல வரும். ஸோ எக்ஸாம்பிள் இப்போ ஒரு 10 crores வருதுன்னு வைங்க. 10 crore 1% எவ்வளோ? 10 lakhs. 10 lakhs எடுத்து கம்பெனி என்ன பண்றாங்கன்னா V7 பூல்ல 5 lakhsம் V8 பூல்ல 5 lakhsம் கொடுத்துட்றாங்க. இப்போ உதாரணத்துக்கு அடுத்த 3 மாசத்துல வந்து ஒருத்தர் தான் வந்து V7 அடிக்கிறாருன்னு வைங்க, அவருக்கு அந்த 5 lakhs அப்படியே போயிடும்.
V8 ஒருத்தர் தான் அடிக்கிறாருன்னு வைங்க, அவருக்கு அந்த 5 lakhs போயிடும். இப்போ 2 பேர் அடிக்கிறாங்கன்னு வைங்க V7, அப்போ அந்த 5 lakhsன்றது 2.5 lakhs 2.5 lakhsன்றது பிரிச்சு கொடுத்துட்றாங்க. அதே மாதிரி V8லயும் அட்லீஸ்ட் ஒரு 2 members இருக்காங்க அப்படின்னா 2 பேருக்கு ஸ்பிளிட் ஆகும், 3 பேர் இருந்தால் 3 பேருக்கு ஸ்பிளிட் ஆகும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம குவார்டர்லி பூல் இன்கம். அண்ட் ஃபைனலாக இருக்கக்கூடிய இன்கம் வந்து டெய்லி கம்யூனிட்டி பூல். இந்த டெய்லி கம்யூனிட்டி பூலுக்கு எந்த ரேங்கிங்கும் தேவையில்ல. ஸோ நீங்கள் வந்து வித்தவுட் ரேங்கிங்கை வந்து பார்த்தீங்கன்னா யூ கேன் என்ஜாய் திஸ் இன்கம். இந்த டெய்லி பூல் இன்கம்க்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் $1000 மினிமம் டைரக்ட் கொடுத்துருந்துருக்கணும். அப்படி கொடுத்துருந்தீங்கன்னா நீங்கள் இந்த பூலில் வந்துருவீங்க. ப்ளஸ் இன்னைக்கு நம்ம டீமோடைய டோட்டல் வால்யூம் வந்து ஒரு $10,000 வந்திருக்கு. $10,000க்கு 3% என்னது $300. ஸோ அந்த $300 எத்தனை பேர் அந்த பூலில் இருக்கீங்களோ ஷேர் பண்ணிப்பாங்க. நேற்று நம்மளுடைய ஷேரிங் வந்து ஆல்மோஸ்ட் $15 to $16 வந்துச்சு ஒரு ஆளு. இன்னைக்கு அதுக்கேற்ற மாதிரி ஸ்பிளிட் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ், புரியுதா? ஸோ இதுதான் விஷயம். அண்ட் ஐ திங்க் குவார்டர்லி கம்யூனிட்டி பூல், வீக்லி கம்யூனிட்டி பூல் அண்ட் டெய்லி கம்யூனிட்டி பூல் உங்களுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அண்ட் ஆல்சோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட்ஸ் ரேங்கிங் ஸ்ட்ரக்சர்ல இருக்கக்கூடிய ரேங்கிங்க்கு ஏற்ற மாதிரி தான் உங்களுக்கு லெவல் இன்கம் வரும். ஸோ பெருசாக வேற எதுவும் இன்கம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து டிரான்ஸ்பரண்டா 10% டைரக்ட், மற்ற செகண்ட் லெவல்லேருந்து 20 levels வரைக்கும் 5%. அதுக்கு குவாலிஃபை ஆகணும்னா நீங்கள் இந்த ரேங்கிங் ஸ்ட்ரக்சர் படி குவாலிஃபை ஆகணும். ஸோ இதுவும் இருக்கு, உங்களுக்கு ROI இருக்கு, டெய்லி வரக்கூடிய ரிட்டர்ன்ஸ் இருக்கு. அண்ட் ஆல்சோ யூ ஆர் கெட்டிங் தி என்ன சொல்றது, அந்த 3 வகையான பூல் இன்கம் இருக்கு, டெய்லி பூல், வீக்லி பூல் அண்ட் குவார்டர்லி பூல். ஸோ இதெல்லாம் பார்க்கும் போது ஸ்மார்ட்ஸ் அப்படின்றது ஒரு கரெக்டான ஒரு ப்ரொசீஜரோட ஒரு லாங் டேர்ம் ஃபோக்கஸோட கம்பெனி கொண்டு போயிட்டு இருக்காங்க. அப்போ டெஃபினட்டா வந்து இந்த சிஸ்டத்தை நம்ம அடுத்த லெவலுக்கு கொண்டு போக முடியும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? ஸோ இவ்வளோதான் விஷயம். ஐ திங்க் ஐ ஹவ் டன் வித் மை பார்ட். ஸோ இது இல்லாமல் வந்து இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து கம்பெனி லான்ச் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என்னுடைய பேக் ஆஃபீஸ் காமிக்கிறேன், இது மட்டும் காமிச்சிடுறேன். இது வந்து என்னுடைய பேக் ஆஃபீஸ். இப்போ மணி வந்து 9:27. இன்னொரு ஒரு 3 minutesல வந்து இன்னைக்கு என்ன இன்கம் வந்திருக்குன்றது நம்ம செக் பண்ணிடலாம். அப்படியே மீட்டிங் முடியறதுக்குள்ள நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணிட்டு we will close the meeting friends. சரியா? ஆல்ரைட். ஸோ இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா நேற்று நம்மளுடைய ஏர்னிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 0.44%. ஸோ நேற்று வந்து எனக்கு எவ்வளோ வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் $46 வந்திருக்கு என்னுடைய பேக்கேஜ்க்கு, 15,098 பேக்கேஜ்க்கு. பட் இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா எஸ்டிமேட்டட் $93 கொடுக்குறான் அவன். அப்ப நேத்து வந்ததோட கண்டிப்பா இன்னைக்கு அதிகமா தான் வரும் ஃப்ரெண்ட்ஸ். 0.44 இருக்குல்லையே, இன்னைக்கு கொஞ்சம் அதிகமா தான் வரும். அது எவ்வளோன்றது நம்ம செக் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது ஒரு விஷயம், சரியா? அண்ட் செகண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா லெட்ஸ் கோ டு த ரெஃபர் ஆப்ஷன். இங்க பாத்தீங்கன்னா நம்ம டீமோடைய வால்யூம் வந்து 9,64,240. ஸோ வி ஆர் வெரி சூன் கோயிங் டு டச் $1 million. அப்போ 10 கோடி ரூபா, 10 கோடி ரூபா மதிப்புள்ளான USDT நம்ம ஆல்மோஸ்ட் நெருங்கிட்டோம். அண்ட் நம்ம டீமோடைய சைஸ் வந்து 1,539 people இருக்காங்க. அண்ட் இது வந்து இன்னைக்கு சேல் ஆல்மோஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு $7,940, அதாவது $8,000, ஆல்மோஸ்ட் $8,000 வந்து இன்னைக்கு வந்திருக்கு. இந்த $8,000 தான் பூல் இன்கம்ல ஸ்பிளிட் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? அண்ட் இது வரைக்கும் குவார்டர்லி ரிவார்ட் பூல்ல வந்து $60,000 வந்திருக்கு. ஸோ இதுல 1% $6,000 இப்போதைக்கு கேரண்டி. யார் வந்து முடிக்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த $6,000ன்றது கண்டிப்பா வந்து கேரண்டியா கிடைச்சிரும். சரியா? அண்ட் இப்போ நான் V2ல இருக்கேன். V2 நான் வந்து 10 லெவல். ஸோ கூடி சீக்கிரம் நாளைக்கு V3 முடிச்சிருவேன். ஸோ இட் வில் பி லைக் 15 levels. ஏன்னா இந்த V1 V2ல வந்து என்ன ஒரு கிரைட்டீரியா ப்ராப்ளம் ஆகுதுன்னா, எல்லாருமே வந்து வால்யூம் முடிச்சிடுறாங்க, டைரக்ட் முடிச்சிடுறாங்க. பட் என்னன்னா கீழே இருக்க 2 நபர்களை கொண்டு வர்றது தான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. பட் இது கஷ்டம்ன்றதோட நம்ம கரெக்டாக அதை குவாலிஃபை பண்ணி அந்த சிஸ்டத்தை வந்து நம்ம என்ஹான்ஸ் பண்ணிட்டோம்னா டெஃபினட்டா வந்து இது ஒரு பெரிய விஷயம் ஃப்ரெண்ட்ஸ். புரியுதா? அப்போ V2ன்றது ஒரு மேட்டரே கிடையாது. சாரி, V3 V4லாம் ஒரு மேட்டரே இல்லை, நம்ம ஈஸியாக அடிச்சிடலாம். அப்போ கரெக்டாக நீங்கள் 2 லெவலுக்கு கொண்டு போனீங்கன்னா நீங்கள் என்ன சொல்றது, ஒரு ஈஸியாக வந்து அசால்ட்டாக அடுத்த லெவலுக்கு நீங்கள் கொண்டு போயிடலாம். ஓகே. இப்போ என்னோட கேஸில் வந்து பார்த்தீங்கன்னா டார்கெட் வந்து $1,500 தான் தேவை V3க்கு. நான் 2,000 முடிச்சிட்டேன். அண்ட் டீம் வந்து பார்த்தீங்கன்னா $6,000 போதும். ஆனால் நான் $87,550 வந்து வந்திருக்கு. அண்ட் ஜோன்ல தான் வந்து என்ன பிரச்சனைனா, ஒரு லெக்ல வந்து ஆல்ரெடி V4 போயிட்டாங்க. ஆனால் இன்னொரு லெக்ல தான் வந்து இப்போ V1 வந்திருக்காங்க. V2 கூடி சீக்கிரம் நாளைக்கு வந்துருவாங்க. அப்போ V2 வந்துட்டாங்கன்னா நான் V3 முடிச்சிருவேன் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி கொஞ்ச நாள்ல இன்னும் 2-3 நாள்ல அவங்க V3 முடிச்சிருவாங்க. ஸோ ஐ வில் பிகம் V4. ஸோ அப்போ என்னன்னா எனக்கு வீக்கா இருக்க லெக்கை தான் நான் ஃபோக்கஸ் பண்ணி இப்போ அடுத்த லெவல் கொண்டு போறதுக்கு நான் பிளான் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அந்த மாதிரி நீங்களும் வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா உங்களுடைய அடுத்த லெவல் கொண்டு போறதுக்கு பிளான் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ எவ்ரி ஒன் ப்ளீஸ் ஃபோக்கஸ் ஆன் த ரேங்க்ஸ். ஸோ ஒன்ஸ் ரேங்க்ஸ் அடிச்சுட்டா அடுத்தடுத்த லெவல் வந்து நம்ம ஈஸியாக கொண்டு போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே. அண்ட் இன்னொரு விஷயம், இங்க நிறைய பேர் வந்து இப்போ அட்டாமிக் ஆர்பிட்ரேஜ் பாட்டு, அந்த லீடர் பேக்ஸ்லாம் வந்து எனக்கு டீடைல்ஸ் அனுப்புறீங்க.
பட் என்ன ஒரு விஷயம்னா இந்த அப்ரூவல்ஸ் எல்லாத்துக்குமே வந்து மினிமம் இஸ் 24 hours. அந்த விஷயம் நான் சொல்லிடுறேன். ஏன்னா நிறைய பேர் டக்குன்னு அனுப்பிச்சிட்டு உடனே எனக்கு வந்து அப்ரூவ் பண்ணுங்கன்றாங்க. இது ஏன் அப்படின்னா நாட் ஓன்லி அவர் டீம், ஸோ தெர் ஆர் மெனி டீம்ஸ். நம்ம ஸ்மார்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட டீம்ஸ் இருக்கு. அப்ப எல்லாருக்குமே இதை அப்ரூவ் பண்ணதுக்கு அப்புறம் தான் கையில வரும் அப்படின்னா இட் வில் டேக் லாட் ஆஃப் டைம். அதனாலதான் 24 hours கொடுக்குறாங்க. ஸோ வித்தின் 24 hours உங்களோட அட்டாமிக் ஆர்பிட்ரேஜ் பாட்டும் லீடர் பேக்கும் வந்து அப்ரூவ் ஆயிடும். ஸோ அதுக்காக வந்து கொஞ்சம் கீப் பேஷன்ஸ். பட் ஆனால் என் சைட்ல வந்து ஒன்ஸ் இட் இஸ் அப்ரூவ்ட் ஐ வில் டெஃபினெட்லி இன்ஃபார்ம் தி லீடர். யார் அம்சாங்களோ எனக்கு அவங்களுக்கு வந்து நான் இன்ஃபார்ம் பண்ணுவேன். அதுக்கப்புறம் நீங்க வந்து டாப் அப் பண்ணிட்டு நீங்க அதுக்கேற்ற மாதிரி பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஸோ நவ் இட் இஸ் 9:31. லெட் அஸ் see the percentage. So it's 0.62% today. Okay, so இன்னைக்கு 0.62% நம்மளுக்கு வந்திருக்கு, which is a good thing. 0.44ல இருந்து 0.62 ஆல்மோஸ்ட் ஒரு 0.18% எக்ஸ்ட்ரா வந்திருக்கு. ஸோ நாளைக்கு நல்ல இன்கம் வரும் ஃப்ரெண்ட்ஸ். 0.6ன்றது ஆவரேஜ், ஒரு நல்ல இன்கம் வரும். அண்ட் நாளைக்கு மார்னிங் அரௌண்ட் ஒரு 9:40 to 10 o'clock நீங்க செக் பண்ணுங்க, எல்லாருக்குமே இன்கம் வந்திருக்கும். யூ கேன் வித்ட்ரா இட் இமீடியட்லி. ஓகே, ஸோ ஆல்மோஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு $65 எனக்கு வந்திருக்கு. ஓகேவா? ஸோ நாளைக்கு என்ன வரும்ன்றது இன்னைக்கு நைட்ல இருந்து ஸ்டார்ட் ஆயிடும். மறுபடியும் பாட் வந்து ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ திஸ் இஸ் த சிஸ்டம் ஆஃப் ஸ்மார்ட்ஸ். ஸோ ஸ்மார்ட்ஸ்ன்றது ஒரு சாதாரணமான கான்செப்டா இருந்தது, இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய கான்செப்டா இருக்கு. எல்லாருமே ஈஸியா ஏர்ன் பண்ணக்கூடிய ஒரு கான்செப்டா இருக்கு. அண்ட் ஒரு பெரிய மொமெண்டம் கொடுக்கக்கூடிய ஒரு கான்செப்டா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ரைட்? ஐ திங்க் தட்ஸ் இட் ஃப்ரம் மை சைட். அதுக்கப்புறம் நீங்க ரெஃபர்ல போயிட்டு ப்ரெடிக்ஷன் மார்க்கெட்ல போயிட்டு ப்ரெடிக்ஷன் மார்க்கெட்ஸ் போட்டுக்கலாம். எம்இவில போயிட்டு நீங்க லைவ் ட்ரேட் செக் பண்ணிக்கலாம். இது ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் எல்லாருக்குமே. ஸோ என்ன ப்ராஃபிட் வந்துருக்குன்னு செக் பண்ணிட்டு நீங்க லைவ் ட்ரேட் வந்து கீழே போயிட்டு பார்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஐ திங்க் இது எல்லாமே உங்களுக்கு எவ்வளோ ஐடியா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கடைசி எப்போ ட்ரேட் நடந்தது, அதே மாதிரி அட்டாமிக் ஆர்பிட்ரேஜ்ல என்ன ஆர்பிட்ரேஜ் பண்ணாங்க, எதில் ப்ராஃபிட் எடுத்தாங்க, ஸோ எவ்ரி திங் யூ கேன் செக் இட் டிரான்ஸ்பரண்ட்லி இன் ஆர் எக்கோசிஸ்டம். புரியுதா? இதுதான் விஷயம். ஸோ இந்த மாதிரி நீங்க வந்து சொலானா செயின்லயும் போய் செக் பண்ணிக்கலாம், அப்புறம் வந்து எத்திரியம் செயின்லயும் செக் பண்ணிக்கலாம். ஸோ இட்ஸ் ஆல் குட் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் ஒன் மோர் திங், இப்போ வந்து ரீசெண்டா கம்பெனி வந்து அடுத்த எல்டிபிக்கு பிளானிங் பண்ணிட்டு இருக்காங்க, இன்டர்நேஷனல் எல்டிபிக்கு. ஸோ கூடி சீக்கிரம் இன்டர்நேஷனல் எல்டிபி வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இன்னொரு விஷயமும் சொல்லிக்கிறேன், மினிமம் குவாலிஃபிகேஷன் அட்லீஸ்ட் V5 ஆவது வேணும். அப்பதான் வந்து நீங்க வந்து இன்டர்நேஷனல் எல்டிபிஸ்க்குலாம் வந்து குவாலிஃபை பண்ண முடியும். ஸோ அதனால தயவு செய்து எவ்வளவு சீக்கிரம் ரேங்க்ஸ் வந்து அச்சீவ் பண்ண முடியுமோ ரேங்க்ஸ் வந்து அச்சீவ் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா ஃபர்ஸ்ட் உங்க டார்கெட் என்னவா இருக்கணும்னா ஓப்பன் 20 levels அச்சீவ் V4, செகண்ட் டார்கெட் வந்து அச்சீவ் V5, அடுத்து V6 போயிட்டீங்கனாலே அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்கா V7 V8 நீங்க முடிச்சிருவீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த 8 லெவலும் முடிக்கிறது வரைக்கும் டெஃபினட்டா உங்க எஃபர்ட் போடுங்க. ஏன்னா ஒன்ஸ் நீங்க V8லாம் முடிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களோட இன்கம்லாம் டெய்லி $1,000 மேல இருக்கும். ஒரு நாளைக்கு 1 லட்ச ரூபானா என்னங்க ஆச்சு? 30 நாளைக்கு 30 லட்ச ரூபா ஆச்சா? ஸோ அதுதான் இந்த சிஸ்டத்தோடைய ஒரு பியூட்டிஃபுல்லான விஷயம். சரியா? ஸோ ஐ ஹோப் யூ ஹவ் காட் த சிஸ்டம். ஸோ ஆல்மோஸ்ட் இந்த கடந்த ஒரு 25 மினிட்ஸ் நான் உங்களுக்கு கம்ப்ளீட் ப்ரெசன்டேஷன் ப்ளஸ் கம்ப்ளீட் அப்டேட்ஸ் ப்ளஸ் ஸ்ட்ராட்டஜிலாம் காமிச்சேன். என்ன இன்கம் நாளைக்கு வரப்போகுதுன்றதும் பார்த்தோம் எல்லாருமே. ஸோ இதுதான் வந்து இன்னைக்கான அப்டேட் மீட்டிங் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஸோ வேற ஏதாவது கொஸ்டின்ஸ் கிளாரிஃபிகேஷன்ஸ் இருந்தால்